ஈகோவை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ. இதற்கு முந்தின வீடியோவில் ஈகோனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, நம்முடைய பாதிப்புகள் என்ன. இப்போ இயற்கையாகவே நமக்கு வந்து சில உணர்வுகள் உண்டு. அந்த உணர்வுகள் அதிகமாக சொல்லும்போது அந்த அகங்காரங்கிறது நமக்கு வருதுங்கிறத சென்றதில் பார்த்தோம். நான் தான் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி உள்ளே போகிறதுக்கு முந்தி ஒரு சின்ன கதை, ஈகோவை பற்றி ஒரு கதை. அதாவது ஒரு காட்டில் வந்து 2 மரங்கள் இருந்தன. இந்த கருங்காலி மரங்கிறது ஒரு நல்ல நீண்டு உயர்ந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக வந்து ஒரு மரம் இருந்தது. பக்கத்தில் ஒரு ஓடை ஓடிக்கிருந்தது. அங்கே ஒரு நாணல் ஒன்று இருந்தது. அப்போ அந்த மரம் வந்து என்ன சொல்லுது, அந்த நாணலை பார்த்து, என்னை பார்த்தியா, எவ்வளோ ஸ்ட்ராங்கு நான், எவ்வளோ ஹைட்டு நான், என்னை எந்த காற்று மழை என்னை எதுவுமே செய்ய முடியாது, நான் அப்படி இருப்பேன், அப்படி நிற்பேன் அப்படிங்கிறது. இப்போ நாணல், சரிங்க, நான் வந்து வளைந்து கொடுத்து போகக்கூடிய டைப்பு, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு அது சொல்லுது. ஒரு நாள் வந்து கடும் புயல், அடிக்கிற அடியில் மரம்லாம் பேர்ந்து வெளியே வந்துக்கிட்டு. அப்போ இந்த கருங்காலி மரம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் சரிவு எல்லாம் சேர்ந்து இந்த காட்டில் பயங்கரமான ஒரு புயல் உருவானோன்னா இந்த மரம் என்னத்துக்கு தூக்கி எறிஞ்சிருச்சு. இந்த நாணல் மழைக்கு, தண்ணிக்கு, காற்றுக்கு அத்தனைக்கும் பணிந்து வளைந்து கொடுத்து போனதுனால அது நெடிச்சு இருந்துச்சு. அப்போ தான் அந்த மரத்துக்கு, உன்னை நான் அப்படி ஏளனமாக பேசினேன், உனக்கு சத்தே இல்லை, நான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லி பேசினேன், ஆனால் இன்றைக்கி நான் கீழே கவுந்து கிடக்கேன், நீ வந்து என்ன செய்கிற, நிம்மதி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதில் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஈகோ நான் தான் பெரியவன் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை விட்டாலே நம்ம வெற்றிகரமாக திகழ முடியும். இன்றைக்கி நம்ம இப்போ ஈகோவை எப்படி கட்டுப்படுத்துறது, ஈகோ வந்து எப்போ ஒரு விஷயத்தில் அதிகமாகுதோ அப்போ தான் பிரச்சனைகள் வருது. அப்போ அதை நம்ம எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத 2 பிரிவாக பார்ப்போம் நம்ம ஒரு கால நேரத்திற்காக. முதல் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னதமான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உன்னதமான நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. எதனால் ஈகோ வருது, நான் தான் பெரியவன், நீ சாதாரண ஆள் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், நான் தான் இந்த ஏரியாவில் கலெக்டராக இருக்கேன், நான் தான் அங்கே வந்து பிரின்ஸிபலாக இருக்கேன், இல்லை நான் தான் மேனேஜராக இருக்கேன், இப்படி நம்ம மைண்டில் ஏறும் பொழுது அந்த பிரச்சனைகள் வருது. அப்போ அடுத்தவனை தாழ்த்தி பார்க்கும்போது இது வந்து பார்த்தோம்னா நமக்கும் நல்லதில்லை, நம்ம தொழிலுக்கும் நல்லதில்லை. அப்போ நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும். மற்றவங்களும் மனுஷன்தான் நினைக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறது, நான் அப்படிங்கிற காட்டிலும் நாம். நான் நல்லா பாருங்கள், நான் அப்படின்னு சொல்லும் போது உதடுகள் கூட ஒட்டாது, நாம் அப்படின்னு சொல்லும் போது உதடுகள் கூட ஒட்டும். அப்போ பிரிந்து இருப்பது நன்று அல்ல அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன உதாரணம். அப்போ நாம் நினைக்கும் பொழுது எப்பயுமே இணைந்து செயல்படும் போது, நம்ம இந்திய ஒரு கதை பார்த்துருக்கோம், மாடுகள் ஒற்றுமையாக இருக்கும்போது என்ன செய்யுது, ஒரு புலியை சாதாரண விரட்டி தள்ளுது. அது மாதிரி நாம் அந்த ஈகோவை வெல்ல முடியும். 2, எதையும் ஒரு முறை மாற்று கோணத்தில் பார்க்கும். எதையுமே ஒரு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஈகோவில் என்ன பிரச்சனை, அதிகமாக இருக்கும்போது என்ன பிரச்சனை, பயங்கர கோவம் வரும். ஏன்னா இது கூட உனக்கு தெரியாதா, இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு ஒரு கோவம் வரும். இல்லை நமக்கு என்ன கேட்டோம்னா ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கும். ஐயோ என்னடா அது பிரச்சனை அப்படி இருக்கே அப்படின்னு ஒரு பதற்றம், 2மே நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம மைண்ட் வந்து என்ன செய்யணும்னு நமக்கே கூட தெரியாது. அதுக்கப்புறம் கூட நம்ம வருத்தப்படுவோம். இப்போ என்ன பிரயோஜனம், பேசுகிறதெல்லாம் பேசிட்டு ஐயோ நைட்டு தூங்கும்போது ஐயோ உன்னை அப்படி வஞ்சிவிட்டோமே அப்படின்னு பேசி என்ன பிரயோஜனம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நாம் வேலை பார்க்குறோன்னாவும் அவர் மேனேஜராக இருந்தால் என்ன நடக்கும், அப்போ அவருடைய ஆங்கிளில் இந்த பிரச்சனை எப்படி பார்ப்பாரு. ஒன்றும் வேணாங்க, ஒரு ஹோட்டல் போகிறோம், சர்வர்கிட்ட வந்து எரிஞ்சு விழாத ஆட்கள் கிடையாது. நானே கூட நிறைய இடங்கள் என்ன செய்வேன், கோவத்தில் வாங்க என்ன இது கூட ஆச்சு போச்சுன்றோம். நல்லா யோசித்து பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எத்தனை மாதிரி நம்மளை மாதிரி கஸ்டமர் அவர் பார்ப்பார்.
எத்தனை தடவை சமையல் கட்டுக்கும் டேபிளுக்கும் நடப்பார். அவர் நடக்கக்கூடிய கிலோமீட்டரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு டயர்டு ஆகணும் ஒருத்தர் வந்து. அப்போ அவருடைய பிரச்சனை என்ன, அவர் உள்ள சர்வர் வந்து என்ன செய்யணும், சமையக்கார்ட்ட சொல்லணும், அவர் சொன்ன மாதிரி போட்டு தரணும், அதை வந்து நம்மளை மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து கொடுக்கணும், நம்ம ஜவுரிக்கு 2 வருஷம் விடுவோம், இதெல்லாம் தாங்கி பொறுமையாக நமக்கு பதில் சொல்லணும். அப்போ அவருடைய ஆங்கிள் வந்து பார்த்தாலே நாம் பொறுமையை கையாளலாம். இது வந்து நம்ம செய்கிற தப்புன்னு நமக்கே உணரும். 3வது பணிவுடன் இருக்கணும். பணிவுங்கிறது பி ஹம்பிள். பொது இடத்துல இல்லை குடும்பத்தில் எப்போ இல்லை அலுவலகத்தில் எங்கேனாலும் தெரியுது, நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் இறங்கி நடக்கணும், கொஞ்சம் பணிவோடு இருக்கணும், கொஞ்சம் அன்போடு இருக்கணும். எப்போ அன்பு மீர்ந்து இருக்கோ நம்ம கோவங்கிறதே வராது, நான்கிற எண்ணங்கள் வராது. அடுத்தவரை நம்ம எப்போ அன்பு காட்டுறோமோ நம்மகிட்ட எது இருக்காது, இந்த கோபம் தாபம் எதுவுமே இருக்காது. எப்பயுமே நம்ம பண்போடு நடந்து கொள்ளும்போது, அதாவது சொல்கிறோம் இல்லையா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஈக்குவலண்ட் ரியாக்ஷன். நம்ம ஒருத்தர் அன்பு காமிக்கும் போது அந்த அன்பு நம்மளை நோக்கி திரும்பி வரும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்போ அன்பு திரும்பி வருதோ நமக்குரிய மரியாதை தன்னாலேயே கிடைக்கும். சில நேரம் சொல்லுவாங்க, தாசில்தார் நாய் இறந்து வச்சுன்னா 1000 பேர் வருவேன், தாசில்தார் இறந்தபோது ஆள் வரலன்னு. அப்படி கிடையாது, அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பொறுத்து இருக்குது. 4வது சிறு சிறு உதவிகளை செய்யணும். சிறு சிறு உதவிகளை செய்யுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. அவன் ஒரு வந்து புலம்புறங்கன்னே வருவார் ஒருத்தர், அவருக்கு வேறு வழி இருக்காது, யார்ட்டையும் அவர் குடும்ப பிரச்சனையாக கூட இருக்கும், நமக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனால் காது கொடுத்து கேட்கலாம், அவன் சொல்கிறத காது கொடுத்து கேட்கலாம். அப்படியாங்க, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்கிறதாங்க, உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு நம்ம அவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பும்போது, அவன் யார்கிட்டையும் சொல்லிட்டோம், நம்ம ஒரு குடும்ப தலைவர் மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டோம், நம்ம பிரச்சனை முடிஞ்சுன்னு போவோம். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போப்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அவன் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல், என்னப்பா உடம்புக்கு எப்படி இருக்குது, ஒன்றும் பெருசாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம பேசுகிறதே அவனுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு விஷயமாக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் அந்த ஹெல்ப் பண்ணீங்க சார், எனக்கே தெரியாது, மறந்து போயிருக்கோம், அது ஒரு பெரிய விஷயமாகவும் நமக்கு தெரியாது. ஆனால் நான் ரிட்டையர் ஆன காலத்தில் கூட இப்போ கூட 2-3 நாளும் இல்லை, நிறைய பேர் என்னை பார்க்கும்போது, சார் நீங்கள் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணீங்க சார். அப்படியா, எனக்கு நான் இல்லை சார், நான் மறந்துட்டேன்னா அது தப்பு சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் அது என்னது, சிறிய உதவியாக தான் இருக்கும். அப்போ சின்ன சின்ன உதவி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஈகோ எல்லாமே கட்டுப்பாடுக்குள் வந்துடும். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 5வது பாயிண்ட், மன்னிக்க. என்னங்க வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம், பிறந்ததில் என்ன செய்யும், அடுத்தவனை மன்னிச்சு பழகுங்க. ஒருவேளை நமக்கு எதிராகவே இருந்துட்டு போகிறேன், மன்னியுங்கள். மன்னிச்சோம்னா என்னைக்கா ஒரு நாள் அவன் வந்து யோசிப்பான், ஐயோ அன்றைக்கி நம்ம செஞ்சது தப்புன்னு அவன் யோசிப்பான். நம்ம மன்னிக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை இருந்துற போகுது. அப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு தவறுகள் தெரிந்து செய்யாலும் தெரியாமல் செஞ்சாலுமே அவனை மன்னிக்கலாம். தெரிந்து செய்யணும்னா இனிமேல் செய்யாத, இதனால் வரக்கூடிய விளைவுகள் இப்படி இருக்குங்கிறத சொல்லி இது ஒன்றுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே அவங்களுக்கு பாசம் நிறையா வரும். அடுத்தது அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். 6வது பாயிண்ட் வந்து அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அறிவை பெருக்கிக் கொள்றதுன்னா லேர்னிங். வாழ்க்கையில் இன்னைக்கு எனக்கு 62 வயசாக போகுது, ஸ்டில் ஐ எம் லேர்னிங். படித்து கொண்டே தான் இருப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ, புதுசு புதுசு விஷயங்களை தெரிந்து கொள்கிறோமோ, அப்போ நமக்கு என்ன வேணும்னா, கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. அப்போ நமக்கு எல்லாமே தெரியறது இல்லை, இன்னும் என்ன இருக்குது, தெரிஞ்சு கொள்ளக்கூடியது நிறையா இருக்குங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கொள்வோம். இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த வீடியோவில் இதோடைய கண்டினியூஷன் பார்ப்போம். இன்னும் கட்டுப்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. இந்த வழிகளை பயன்படுத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் அப்படிங்கிறத என்ன செய்வோம், கட்டுக்கோப்புக்குள் வைத்துக்கொள்வோம். நன்றி.